உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போசிங்க, அவர்களை உயர்த்தி அருளும் என்று ஜெபிக்கிறார். 3 காரியங்கள் அங்க பார்க்க முடிகிறது. அவங்களோட சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கள். சுதந்திரம் என்று சொல்லும் போது அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கணும், அப்புறம் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். பின்பு சொல்றாரு போஷிக்கணும், அவர்களை போஷிக்க வேண்டும், அவர்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்றார். நீங்களும் இன்னைக்கு நம்ம இந்த வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் வேத வசனத்துல இருந்து வாசிக்கிற ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நன்மையான காரியங்கள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அதற்கான எந்த ஆயத்தங்களை எடுக்க வேண்டும் என்று எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி எங்கெல்லாம் நம்ம வாசிக்கிற போது வருதோ அதையெல்லாம் நோட் பண்ணி கொண்டு அதை எழுதி வைத்துக் கொண்டு நாம் அதை பின்பற்றி நடப்போமானால் ஆண்டவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம், அதை சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஆண்டவரிடத்துல உரிமையோடு கேட்கவும் முடியும். ஆண்டவரிடத்துல அதிகாரத்தோடு அன்போடு கூட கேட்க முடியும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி. அப்படியானால் இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது நல்லதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொண்டு மற்றவர்களை நம்ம கவனிக்காமல் விடுவோமானால் நம் அதை பிடித்து கொள்ள முடியாது. அதனால அதற்கு தடையாய் எதெல்லாம் இருக்கிறது என்று கண்டு அவைகளை அகற்றி விடுவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மகிமை உண்டாகட்டும். அப்படியானா விரும்பும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், விரும்பாததினால் அது விலகி போகும் என்று நம்ம பார்த்தோம். ஆசீர்வாதத்தையும் அந்த நன்மையான காரியங்களையும் நாம் விரும்ப வேண்டும். விரும்பும் போது அது நமக்கு நமக்கு சேரும். விரும்பாமல் நம்ம ஏதோ இருக்கு அந்த வசனத்தை ஏதோ போட்டிருக்கு அப்படின்னு நம்ம அதை எந்த இதையும் கண்டு கொள்ளாதபடி அதை விடுவோமானால் அது விலகி போகும். அது யார் விரும்புகிறார்களோ அங்க நோக்கி அது போகும் என்று வேதத்துல எழுதியிருக்கு. ஆகையினால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு அந்த அவைகளை எல்லாம் கண்டு அறிந்து அதை கேட்டு அவைகளை உட்கொண்டு அதன்படியே நம் வாழ்வதற்கு வேண்டிய அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதை நம்ம கேட்கும் போது கர்த்தர் கட்டாயம் நமக்கு தருவார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஒவ்வொன்றாய் ஆசீர்வதிக்கிறார். பின்பு நான் இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 2 அதனுடைய 5.